லவ் இஸ் கைண்ட். நம்மளும் நிறைய தப்பு செஞ்சிருப்போம்ல, ஆனாலும் ஏசப்பா நம்ம மேலே தயவுள்ளவராகவும் கைண்டாகவும் அன்புள்ளவராகவும் இருக்காங்க. ஏசப்பா நம்ம கிட்ட எப்படி கைண்டாக இருக்காங்களோ அதே போல் நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அம்மா அப்பா கிட்ட, பிரதர் சிஸ்டர் கிட்ட எல்லார்கிட்டையும் கைண்டாக இருக்கணும். ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு பைபிள் கிராஃப்ட்ஸ். லாஸ்ட் இயர் எல்லாரும் ரொம்ப சூப்பராக கிராஃப்ட் செஞ்சு அனுப்புனீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி இந்த வருஷமும் உங்களுக்காகவே நிறைய க்யூட்டான இன்ட்ரெஸ்டிங்கான பைபிள் ரிலேட்டட் கிராஃப்ட்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட்டர்ஃபால் கிராஃப்ட். வாங்க என்னென்னு தேவைன்னு பார்க்கலாம். 6 கலர்ஃபுல்லான பேப்பர்ஸ். சப்போஸ் உங்ககிட்ட கலர்ஃபுல்லான பேப்பர்ஸ் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஒயிட் பேப்பர் எடுத்து கலர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேல், பென்சில், சிசர்ஸ், க்ளூ, மார்க்கர், ஸ்கெட்ச் பென், அப்புறம் கொஞ்சம் கலர்ஸ். இப்போது எல்லோ கலர் சார்ட் எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஒன் சைட் ஓப்பன், ஒன் சைட் க்ளோஸாக இருக்கும். பென்சில் எடுத்து க்ளோஸ் எண்ட்லேருந்து ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். எப்படி கர்வ்? ஹார்ட் ஷேப்பில் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது சிசர் எடுத்து கட் பண்ணி எடுத்துட்டா இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் நமக்கு பேப்பர் கிடைக்கும். இப்போது 5 கலர்ஃபுல்லான பேப்பர்ஸ் எடுத்து 6 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணி இப்படி குட்டி குட்டியாக ஸ்கொயர்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை எப்படி ஃபோல்ட் பண்ணி பெரிய பேப்பரில் எப்படி நம்ம கர்வ் ட்ரா பண்ணி ஹார்ட் ஷேப் கட் பண்ணோம், அதே மாதிரி இந்த குட்டி குட்டி பேப்பர்ஸ்லையும் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்து குட்டி ஹார்ட்டை எப்படி கார்னரில் வச்சு எட்ஜஸ் மார்க் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண அப்புறம் நமக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரிப் கிடைக்கும். அதில் ஹார்ட் இப்படி பிளேஸ் பண்ணி ஹார்ட்டோட எட்ஜில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணி அதுக்கு மேலே 1 சென்டிமீட்டரில் 5 டாட்ஸ் மார்க் பண்ணி 2 சைடும் ஒரு லைன் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது ட்ரா பண்ண அந்த லைன் மேலே கரெக்டாக ஸ்கேலில் வச்சு இப்படி பேப்பரை ஃபோல்ட் பண்ணி ஒவ்வொரு லைனாக க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஹார்ட் எடுத்து அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக 2 டாட் க்ளூ வச்சு ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ண லைன் மேலே ஸ்டிக் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம ட்ரா பண்ண எல்லா லைன்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ வச்சு எல்லா ஹார்ட்டையும் ஸ்டிக் பண்ணிடலாம். நிறைய க்ளூ யூஸ் பண்ணாதீங்க, 2 டாட்டே போதும். இப்போ இந்த பேப்பர் எடுத்து இப்படி பெண்ட் பண்ணால் ஒவ்வொரு ஹார்ட்டும் லேயராக அழகாக இப்படி தெரியணும். இன்னைக்கு நம்ம என்ன வசனம் படித்தோம் அதை தான் இதுலேயும் எழுத போகிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் ஹார்ட் எடுத்து லவ் இஸ் பேஷண்ட். நெக்ஸ்ட் லவ் இஸ் கைண்ட். நெக்ஸ்ட் லவ் டஸ் நாட் envy. அடுத்து லவ் டஸ் நாட் boast. லாஸ்ட்டாக லவ் இஸ் நாட் ப்ரவுட். இப்படி எழுதிக்கலாம். இப்போது இந்த கார்டை புல் பண்ண ஒரு குட்டி ஸ்ட்ரிப் இந்த மாதிரி கட் பண்ணி பின்னாடி க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு yellow கலர் ஸ்ட்ரிப் கட் பண்ணி 2 சைட் எண்டில் க்ளூ போட்டு லாஸ்ட் ஹார்ட் கடியில் இப்படி ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்ட்ரிப்பை புல் பண்ணும்போது எவ்வளோ அழகாக இந்த ஹார்ட்ஸ் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா? இந்த லாஸ்ட் ஹார்ட்டை இப்படி மேலே தூக்கி 2 டாட் க்ளூ வச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்டிக் பண்ணிடலாம். வாட்டர்ஃபால் மாதிரி அழகாக இருக்கா? ஸோ இதுதான் நம்ம வாட்டர்ஃபால் கிராஃப்ட். ஸோ இன்னைக்கு என்ன தீம்? லவ் இஸ் கைண்ட். நம்மளும் நிறைய தப்பு செஞ்சிருப்போம்ல, ஆனாலும் ஏசப்பா நம்ம மேலே தயவுள்ளவராகவும் கைண்டாகவும் அன்புள்ளவராகவும் இருக்காங்க. ஏசப்பா நம்ம கிட்ட எப்படி கைண்டாக இருக்காங்களோ அதே போல் நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அம்மா அப்பா கிட்ட, பிரதர் சிஸ்டர் கிட்ட எல்லார்கிட்டையும் கைண்டாக இருக்கணும். இன்னைக்கு கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா?
சப்போஸ் குட்டி குட்டி கிட்ஸ் எல்லாம் நம்ம கிராஃப்ட் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அம்மா அப்பாவோட சூப்பர்விஷனில் பண்ணணும், ஓகேவா? ஏன்னா இதில் சிசர்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பைபிள் கிராஃப்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye-bye.